ஹாய்ப்பா, குட் மார்னிங். இவன் இருக்கானே காலையில் 4:30 மணிக்கு என்னை எழுப்பி ஹாலில் கூட்டிட்டு வந்துடுவான் டெய்லி. பாரு, டெய்லி காலையில் 4:40க்கெலாம் கூட்டிட்டு வந்துட்டு வெளியே விடுன்னு சொல்லிட்டு செவத்தில் இருக்கிற பள்ளி எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை அடிக்கலாமான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இன்னும் இன்னும் எதுக்கு இன்னும் காலையிலே எழுப்பிடுற காதுக்கிட்ட வந்து இல்லை மே மே அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அம்மான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். நமக்கும் எந்திரிச்சு காலையில் வந்துட்டு ஒரு வெளியே விட்டு அப்படியே மேலே கீழே படியில் இங்கே அங்கே பள்ளி எல்லாம் வேட்டையாடிட்டு சுற்றிட்டே இருப்பான். நான் அந்த டைமில் காலையில் எழுந்துச்சி 4:30 மணிக்கு எழுந்தாலும் இப்போ மணி 5:30 மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். டிகாஷன் ஊற்றுறதுக்கு பால் வச்சுருக்கேன், சுடுதண்ணி வச்சுருக்கேன். முக்கியமானது காலையில் எழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட் போடுறது தான். இப்போ புதுசாக தைராய்டு வந்திருக்குன்றதுனால அந்த டேப்லெட் போடணும். ஏஞ்சோடனே வெறும் வயிற்றில் போடணும். நமக்கு அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றாங்க. இது வந்து அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. இன்னும் அப்பா கிஃப்ட்டு கொடுக்கல. அதாவது அம்மாவுக்கு தைராய்டு, அப்பாவுக்கு சுகரு. அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அம்மா கொடுத்த கிஃப்ட்டை போட்டுடலாம். காலையிலே வெறும் வயிற்றில் டிகாஷன் ஊற்றிட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். மாத்திரை போட்டாச்சு. கிச்சன்லேயே வச்சுக்கிறது இந்த மாத்திரையை மட்டும். என்ன அப்போ தான் வெறும் வயிற்றில் போட ஞாபகம் வரும்னு சொல்லிவிட்டு டிகாஷன் ஊற்றியாச்சு. பால் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு வெளியே போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு வந்துடலாம். வெளியே ஓடி வந்துடுவான் லாக் பண்ணலன்னா. மேலம்மா, குட் மார்னிங். தூக்கு கலைஞ்சிச்ச மேலுமா? என்னப்பா குட்டி நல்லா சில்லுன்னு திண்ணையில் பட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறோம். காலையில் சிம்பிளாக ஒரு பழத்தை போட்டாச்சு. இப்போ சுற்றி பெருக்கிட்டு நம்ம டெய்லி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சுத்தமாக பெருக்கி தண்ணியெல்லாம் அடித்து விட்டாச்சு. பாருங்களேன், நம்மலாம் ஏசியில் கடந்து உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இவன் பாருங்களேன், நல்லா இயற்கையான காற்று, பறவை சத்தம், மழை கொட்டா, சில்லுன்னு சாயந்தரம் வழக்குன்னு சில்லுன்னு சில்லுன்னு இருக்கிறோம். இவனை மாதிரி இருந்தால் நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். நம்ம தான் ஏசியில் உட்காந்துருக்கோமே. மையுமா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன வேணும் அம்முக்குட்டிக்கு? வேணும்டி செல்லம். சாப்பாடாடி சொல்லு. விடுமா சாப்பிடலாமா? இங்கே வா புட்டு, விடு. இங்கே வா. மகன் தனை போற்றிடுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். செம்ம அடிக்கிற வெயிலில் ஒவ்வொரு நாளைக்கு கிருணி, வாட்டர்மெலன் எல்லா ஜூஸும் குடித்தாச்சு. சரி, இன்றைக்கி நுங்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் நுங்கு வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. அது வாங்கிட்டு வரும்போது தான் வீடியோ எடுத்தாங்க. நுங்கு வாங்கிட்டு வந்து சூப்பராக ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு தான் நாங்கள் குடிக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில். நான் எல்லாருமே வெயில் காலத்துக்கு நுங்கு கண்டிப்பாக குடிங்க. வாங்க நுங்கு ஜூஸ் போட்டுடலாம்.
அடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்கு. நுங்கு ஜூஸ் தான் இது. எப்படின்னா லெமன் பிழிஞ்சிட்டு நன்னாரி போட்டுட்டு அதுலேயே நுங்கு பாருங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். சப்ஜா விதை ஊற வச்சு போட்டிருக்கேன். சூப்பரான குளிர்ச்சியான வெயிலுக்கு இதமான வயிறு புண்ணு, வெயிலுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. பாருங்க நன்னாரியை கட் பண்ணி சப்ஜா விதை ஊற வச்சு போட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்குங்க. நன்னாரி ஊற்றி சக்கரை போடாமல் போட்டுட்டு நுங்கை கட் பண்ணி சப்ஜா விதை இப்படி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நாங்கள் ஜூஸை குடிச்சிடலாம் சூப்பராக. கொஞ்சம் பயிர் அவிச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டேன் கடையில் வச்சுட்டேன். கொஞ்சம் டேபிள் மேலே வச்சுட்டோன்னா போக வர கொஞ்சம் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா ரொம்ப சிம்பிளானது தான். தயிர் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு. இது சிம்பிளான லஞ்சு. பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சரி பிரண்டை இருந்தது, பிரண்டை துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரண்டை செய்கிறதுக்கு முன்னாடி நான் கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு தான் க்ளீன் பண்ணேன். நீங்களும் பிரண்டை ஆயிரத்துக்கு முன்னாடி எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ நான் இதை எடுத்து போடுறதுக்கே எண்ணெய் தடவிக்கிறேன். ஏன்னா அரிக்குது. பிரண்டை நாரெல்லாம் எடுத்துட்டேன். ஓரளவு பெரிய இதுலலாம் நார் எடுத்துட்டேன். சின்னது இருக்குது. இப்போ புளி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அரிக்காது. நம்ம சாப்பிடும்போது அரிக்காது. அதனால் பிரண்டையை க்ளீன் பண்ணி புளி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ தேவையானதெல்லாம் வதக்கிடலாம். உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சம் தனியா, மிளகு, சீரகம், கல்லுப்பு, பெருங்காயம், பிரண்டை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா வதக்கிடலாம். எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த துவையல் நல்லெண்ணெயில் அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு பிரண்டையை பற்றி எடுத்துடலாம். புளி எடுத்து வச்சுக்கலாம். புளித்தண்ணியில் ஊற வச்சாலுமே இது போடுறதுக்கு புளி வேணும். இது பிரண்டையை ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா இதுவாகட்டும். பிரண்டை நல்லா டீப்பாகவே வறுக்கணும். அதனால் எடுக்கலை. எல்லா சாமானோடையும் திரும்பவும் நல்லா அப்படியே வறுபடட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். புளி சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அப்படியே வதக்கிடலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு, சீரகம், கல்லுப்பு, பெருங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அலசி வச்ச ஒரு கை கருவேப்பிலை. இப்போ தான் அரிப்பு தன்மை இருக்காது. உங்களுக்கு நல்லா இருக்கும். பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. இது நல்லா வதங்கட்டும். வேணும்னா கூட 2 காஞ்ச மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். நான் காரம் 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். ஏன்னா மிளகு கொஞ்சம் போடுறோம், கொஞ்சம் போடுறோம். அதனால் கூட நீங்கள் வெங்காயம் சின்ன கட் பண்ணி வதக்கி கூட சட்னி அரைக்கலாம். நான் வெங்காயம்லாம் சேர்க்கல. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்க வேணாம், அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். கடுக்காமல் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வதக்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வதக்க போட்டாச்சு. தேவைப்பட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இட்லிக்கு தாளித்து விட்டு இட்லி தொட்டு சாப்பிட்லாம். நான் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். அரைச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டு லைட்டாக சுருள விட்டோம்னா கெடாமல் இருக்கும். எடுத்து வச்சு கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக எண்ணெய் கட்டி சூப்பராக வந்துருச்சு பாருங்களா. இதை சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கை கால் வலிக்கு, உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே பசி எடுக்கலைன்னா இந்த சட்னி வச்சு சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடுங்க. பசி நல்லா எடுக்கும். இதில் கொஞ்சம் உடச்சக்கல்ல இருக்குது. ஏன் தெரியுமா, நான் உங்கள் வீடியோவில் காட்டல. நான் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டு அரைச்சோன்னே கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு. நீங்களே சட்னி ஏதாவது அரைக்கும் போது தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக உடச்சக்கல்ல போட்டிங்கன்னா இதுவாக இருக்கும். அது மூடி மடலாக இருந்தது, அது தனித்தனியாக தெரியுது. அவ்வளோதாங்க. அடுப்பை நிறுத்திட்டு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் இல்லை, கெடாது வெளியே வச்சு சாப்பிட்லாம். லஞ்சு தான். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் கூட போட்டு சாப்பிடணும். நல்லா தயிர், பிரண்டை சட்னி, கொஞ்சம் ரைஸ் வச்சுருக்கேன். இது ஒயிட் ரைஸில் போட்டு பசஞ்சு இன்றைக்கி
சிம்பிளான லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம். காலையிலே பாலை காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். உரைக்கி ஊற்றிட்டேன். உரைக்கி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சிலுப்பிட்டு வச்சிங்கன்னா நுரையோட சூப்பராக இருக்கும். உரைக்கி ஊற்றிட்டு இந்த மாதிரி சிலுப்பிட்டு முடி வச்சிங்கன்னா தயிர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.